வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 டேட் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் இந்தியாவில் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாமில் நம்ம எப்படி 160 மார்க்குக்கு மேலே வாங்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒய் வந்து இந்த 160+ அப்படின்றத பார்ப்போம். போன தடவை சிஜிஎலோட கட் ஆஃப், ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப், அதாவது நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது டயர் 1 தான். டயர் 1 பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டயர் 2க்குள்ளே போக முடியும். ஸோ அதோட மினிமம் கட் ஆஃபே 153+. ஸோ இது வந்து ஜென்ரலோட கட் ஆஃப் தான் நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம ரா மார்க்காக 160 எய்ம் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளால் டயர் 1 கிளியர் பண்ணணும் ஒரு நம்பிக்கை வரும். அது போக நமக்கு வந்து நார்மலைஸ்டு மார்க் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 160 எய்ம் பண்ணுறோம். எப்பயுமே எய்ம் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹையாக எய்ம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அப்போ 160 எய்ம் பண்ணுறோம். ஸோ அப்போது 160 நீங்கள் ரா மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் டயர் 2க்குள்ளே போயிடலாம். நீங்கள் பாஸ் ஆக மாட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. டயர் 1 வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் நேச்சர் தான். பாஸ் பண்ணால் மட்டும் போதும், ஃபைனல் செலெக்ஷனுக்கு இந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மொத்தம் 90 டேஸ் இருக்குது. இந்த 90 டேஸை நம்ம வந்து எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த 90 டேஸை நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி மே 15, ஸோ மே 16லேருந்து ஜூன் 15 வரைக்கும் ஒரு ஸ்கெடியூல். அப்புறம் ஜூன் 16லேருந்து 20th ஜூலை வரைக்கும் ஒரு ஸ்கெடியூல். அப்புறம் 21st ஜூலைலேருந்து 12th ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்கெடியூல். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பேசிக் கான்செப்ட்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு தடவை ரிவிஷனுக்காக எடுத்து பார்த்துருங்க. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் அதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து படிக்கிறோம், எவ்வளோ ஸ்பீடாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் இந்த 1 மந்த்துக்குள்ளே பண்ணணும். நான் சொல்கிறது ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன். நான் காமனாக சொல்கிறேன். ஸோ இந்த காமனாக அப்படின்னா ரீசனிங், மேக்ஸு, இங்கிலீஷு, ஜிகே இது எல்லாமே வந்து இதில் கலந்துரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹெக்டிக்காக படித்தா மட்டும்தான் நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ பேசிக் கான்செப்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லது. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும், உங்களால் ஷார்ட்கட்லாம் ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், ரீசனிங்காக இருந்தாலும், மேக்ஸாக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும், ஜிகேவாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டை படிக்கணும். அந்த பேசிக்கான விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ படித்தா மட்டும் பத்தாது, அதோட குவிஸ் அப்படி இல்லாட்டி மார்க்காக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுல தான் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து படிக்க போகிறோம், ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ படிக்கிறது நிறைய வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறத அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1 மந்தில் நீங்கள் பண்ணக்கூடியது. அடுத்து செகண்ட் ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, படித்தது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணுறோமா அப்படின்றத பாருங்கள். அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியான மிஸ்டேக்ஸ் வருமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து தெளிவாக தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறப்ப நமக்கு ஸ்பீடும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு இந்த சம்மை இப்படி அப்ரோச் பண்ணால் தெளிவாக ஆன்சர் வரும்ன்றது தெரியும். அப்போ நம்மளோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டயத்தில் தான் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஜூலை 16லேருந்து 20 வரைக்கும் வீக்லி 2 மார்க் டெஸ்ட்.
டயர் 1ஓட 2 மார்க் டெஸ்ட் வந்து வீக்லி போட்டுக்கோங்க. 4 வீக் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து 10 மார்க் டெஸ்ட் போடலாம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் போட்டு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து தேர்ட் ஃபேஸ், லாஸ்ட்டு 1 மந்த்து கூட இல்லை, இங்கே ஒரு 10 டேஸ், இங்கே ஒரு 10 டேஸ், 20 டேஸ். இந்த 20 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். மார்க் டெஸ்ட் போடுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, மார்க் டெஸ்ட் போடுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. அந்த மார்க்கில் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுறீங்க. இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த படித்ததை வந்து ஸ்மார்ட்டாக படிக்கிறீங்க, அப்புறம் அந்த ஸ்மார்ட்டாக படித்ததை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்குறீங்க. இதுதான் வந்து 3 விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டார்கெட் பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங், இங்கிலீஷ், மேக்ஸ், ஜிகே. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 50க்கு 50 மார்க் எடுக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கலாம், அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய செக்ஷன் இது. ஸோ 50க்கு 50 எடுக்கிறோம், கன்ஃபார்ம் அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். சேம் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷும் வந்து நம்ம 45+ எடுக்கணும். எடுத்தால் தான் நமக்கு வந்து டயர் 1 கிளியர் பண்ணுறதுக்கான மார்க் வரும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த மார்க், இந்த 95 மார்க் அவுட் ஆஃப் 100க்கு எடுக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மெயினாக இது ரெண்டுமே பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் விகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே இந்த மார்க்கை வந்து அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் வந்து நம்ம ஒரு 45 வச்சுக்கலாம், சேம் 45 வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி 40 to 45. ஸோ வந்து இது வந்து டைம் கன்சியூம் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் இந்த 2க்கும் இந்த 3க்கும் எடுக்கிறத விட மேக்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து டைம் நிறையா கன்சியூம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிகே. இதில் வந்து இப்போ ஆல்ரெடி எவ்வளோ 95 இருந்துச்சு, இங்கே ஒரு 40 போட்டுக்கலாம், அப்போனா 135. ஸோ மினிமம் இங்கே நீங்கள் ஒரு 25 ஆச்சும் எடுக்கணும். 25 to 30 மார்க்ஸ் வந்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு 160 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து அன்பிரடிக்டபிள். ஜிகே வந்து எங்கேருந்து கேட்பான், எதுலேருந்து கேட்பான், எந்த நாடு எந்த ஸ்டேட்லேருந்து கேட்பான்னு தெரியாது. ஸோ ப்ளஸ் வேஸ்ட்டான சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ணுறத பாருங்கள். இந்த 3 சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாலே நம்மளால் 135 ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அது போக மிச்சம் வர்றது எல்லாமே போனஸ். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 20 மார்க்ஸை எடுத்தாலுமே 155 வரும். ப்ளஸ் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 மார்க்ஸ் வந்து நம்மளால் நார்மலைசேஷனில் எடுக்க முடியும். அப்போனா நமக்கு 160+ வந்துடும். ஸோ இந்த கேல்குலேஷனை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் போடணும். இப்போ வந்து குவான்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு வந்து 25 கொஷின் 50 மார்க், 25 கொஷின் 50 மார்க்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஹிந்தி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ககன் பிரதாப்போட சேனலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிந்தி வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஷார்ட்கட் கான்செப்டோடு சொல்லிக் கொடுப்பாப்புல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கே ஷார்ட்கட் வந்து மேக் பண்ண தெரியும். ஸோ சின்ன விஷயங்கள் ஷார்ட்கட்டு, அப்புறம் கேல்குலேஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கணும். கேல்குலேஷன்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிறது அப்படின்னா. ஸோ கேல்குலேஷன் வந்து நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்.
ஸோ இப்போ நீங்கள் கான்செப்ட் படிச்சிங்க, ஓரளவுக்கு ஷார்ட்கட்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பிவைக்யூஸை வந்து பெய்டு டெஸ்ட் சீரிஸ் வாங்கி அதை அப்படியே டெஸ்ட்டாக போட்டுக்கலாம். செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. 350 400 ருபீஸ் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நான் காசு இல்லை அப்படின்னா நார்மலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று எடுத்து டைமிங் செட் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கணும். ப்ளஸ் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் குவான்ஸ் வந்து மினிமம் 50+ கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் வந்து மினிமம் சொல்கிறேன், 100+ கூட பண்ணி பார்க்கலாம். அடுத்து இங்கிலீஷ்க்கு வந்து ஃபார்எவர் எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ட்ரிக்கு ரீடிங். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து கிராமர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஒக்காப்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக டயர் 2ல் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 12 கொஷின்ஸ் வரும், 15 கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இப்போ கான்செப்டாக படிக்கணும்னா, புக்காக படிக்கணும்னா மீத்து சிங்னு ஒரு புக் இருக்குது, Plinth to Paramount. ஸோ இதுதான் புக்கு நேமு, இது வந்து ஆத்தர் நேமு. Plinth to Paramount வால்யூம் 1. இந்த புக்கு வந்து கிராமர் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நீங்கள் பிவைக்யூஸ் ப்ளஸ் குட்டி குட்டி குவிஸ் எல்லாம் இருக்கும். அடா 24ல் இந்த மாதிரி இதில் வந்து குவிஸ் இருக்கும். ஸோ எடிட்டோரியலை படிங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்து ரொம்ப பேசிக்கான நியூஸை வந்து படிங்க. ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கா, அதில் வந்து சப்ஜெக்ட் என்ன இருக்குது, வெர்ப் என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, எப்படி சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சும்மா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தில் இருக்க இதை மட்டும் படித்தாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ ஒக்காப்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் புக்காகவும் இருக்குது, பிடிஎஃபாகவும் நீங்கள் டெலகிராம் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து எஸ்எஸ்சியில் கேட்ட எல்லா ஒக்காப்ஸையுமே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வந்து பேசிக்காக நீங்கள் படிக்கணுன்னா ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கும். இந்த புக்கை நீங்கள் எடுத்து பார்க்கணும். பட் பிவைக்யூஸை வந்து பினாக்கிள் புக் எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலே போதும். அதுபோக யூடியூப் வீடியோஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோ ஹிந்தியில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஹிந்தி சேனலில் பார்க்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணணும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். 1 வீக்கில் நம்ம வந்து இது இருக்க எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடலாம். ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஈஸியான டாபிக், ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ வழக்கம் போல் அடுத்து நம்ம ஜிகேக்கு போயிடுவோம். லூசன் புக்கு. ஸோ நமக்கு இருக்க டைமில் வந்து என்சிஆர்டியில் எடுத்து முன்னாடி படிச்சுட்டு இருக்க முடியாது. லூசன் புக் எடுங்க. இன்னிலேருந்து மினிமம் ஒரு 5 பேஜிலேருந்து 10 பேஜஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. 90 டேஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். 10 பேஜ் ஒரு நாளைக்கு படிச்சிங்க அப்படின்னா, சரி ஒரு 500 பேஜஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 20 பேஜ் படிச்சிங்கன்னா 25 நாளில் இந்த புக்கையும் முடிச்சிடலாம். ஸோ அதை நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். புக்கு படிக்க மட்டும் பார்த்தாது, படித்ததை ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது.
இன்றைக்கி வந்து ஒரு 10 பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கிளான்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே அடுத்த 10 பேஜுக்கு படிக்க போங்க. அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய டாபிக்ஸ் இருக்குது. மெயினாக டான்ஸு, மியூசிக் ஃபெஸ்டிவலு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த மாதிரி டாபிக்ஸ் படித்தாலே போதும். பிவைக்யூஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிவைக்யூஸில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் மக்கப் பண்ணாலும் சரி தான். அதை நீங்கள் ட்ரிக் வச்சு மக்கப் பண்ணுவீங்களோ எப்படி வேணால் பண்ணுங்கள். ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் 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 ரிவிஷன். ஸோ மேக்ஸில் வந்து இன்னொரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவுக்கு நீங்கள் வந்து கையால் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ககனோட கான்செப்ட் கிங் அப்படின்ற புக் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மார்க்கு. ஸோ மார்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மந்தில் வீக்லி 2 மார்க்ஸ் போட்டால் போதும். அதுவும் எவ்வளோக்கு செக்ஷனலாக போகிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது. ஸோ மேக்ஸிமம் போனால் மேக்ஸுக்கெலாம் செக்ஷனல் 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஃபேஸ் இது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. அடுத்த ஃபேஸில் மினிமம் வீக்லி வந்து ஒரு 4 மார்க் டெஸ்ட் போடுங்க. இதில் வந்து செக்ஷனல் ப்ளஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ டயர் 1 எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ஒரு 4, இது ஒரு 2 செக்ஷனல் டெஸ்ட்டு. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 4 அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு 2 போடுங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 6 டெஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து ஃபைனலாக அந்த லாஸ்ட் 1 மந்தில் டெய்லி ஃபுல் டெஸ்ட் வந்து டெய்லி போடணும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு போடுறீங்கள, எந்த டெஸ்ட்டு போட்டாலும் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து 2 hours வந்து இதுக்குன்னு தனியாக ஒதுக்கிடுங்க. ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்கு மட்டும்தான் இந்த அனாலிசிஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் எரர் லாக் புக் இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா 60 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, 50 கொஷின் ரைட்டு, 10 கொஷின் தப்பு. ஸோ அந்த 10 கொஷினுமே இந்த எரர் லாக் புக்கில் வந்து நோட் பண்ணி வைங்க. ஸோ நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இதை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டில் இதே தப்பு நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சில கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும், நிறைய டைம் எடுக்கும். அதை நோட் பண்ணி வைங்க. இதே எரர் லாக் புக்கில் வந்து நோட் பண்ணி வைங்க. ஸோ இது பண்ணுற மூலிமா டைம் எது நமக்கு நிறையா போகுது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும், எதில் நம்ம தப்பு நிறையா வரும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ரொட்டீன். ஸோ டைமை எப்படி பிரித்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து ஒரு 6 to 8 hours ஒரு நாளைக்கு வந்து படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 2 hours வந்து குவான்ஸ் அதாவது ஆப்டிடியூடை வந்து டாபிக் படிச்சுட்டு அதோட ப்ராக்டிஸ். 1 hour வந்து இங்கிலீஷ் ஒக்காப்ஸ் ப்ளஸ் கிராமர். அடுத்து 1 hour வந்து ரீசனிங். அது நீங்கள் டெஸ்ட்டாக இருக்கலாம், டாப்பிக்காக இருக்கலாம், எந்தனாலும் பண்ணுங்கள். இன்னும் நாளையிலேருந்து கான்செப்ட்டு ப்ளஸ் குவிஸு ஆர் டெஸ்ட்டு. அடுத்து 1 hour வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிங்க. நான் பெருசாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டேன், அதுக்கு வந்து டைம் ஒதுக்குறது வேஸ்ட். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் மார்க் ஆச்சு வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு
ஆல்ரெடி 5 ஹவர்ஸ் முடிஞ்சா, ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸு, எக்கனாமி. ஸோ இதில் இந்த டாபிக்ஸில் இருக்க கோர் சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. லூசன் புக்கு வச்சு அதை அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. 4 3 7 1 ஹவர் இருக்கா? ஸோ 1 ஹவரில் வந்து டெஸ்ட்டு, எல்லா டாபிக்ஸ்லேயும் குட்டி குட்டி டெஸ்ட்டு. அடா 24/7 ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து குவிஸஸ் இருக்கும். 10 minutes குவிஸு, 15 minutes குவிஸு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டு பாருங்கள். இந்த நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். இன்றைக்கி 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிச்சுட்டு நாளைக்கு கேப் போட்டு அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு நாள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கிறது வேஸ்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு வீக்லி நீங்கள் மினிமம் ஒரு 10 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கணும். இன்னையிலேருந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட், மினிமம் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டை போட்டு அனலைஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்கியிருக்கணும். என்ன படித்தாலும் அதை வந்து ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்கியிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை ப்ரீவியஸ் இயர் கொஷினில் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு 3 வீக்ஸ், அதாவது அந்த ஜூலை 21 to ஆகஸ்ட் 12, இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக ரிவிஷன் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க் அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் மார்க் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்கோரை வந்து அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். புதுசாக எந்த டாப்பிக்கும் படிக்க வேணாம். இந்த டயத்தில் புதுசாக எந்த டாப்பிக்குமே படிக்க வேணாம். இது வரைக்கும் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவே ரொம்ப ரொம்ப போதும். ஸோ கண்டிப்பாக டயர்ட் ஆகும். அதை நீங்கள் தான் உங்களை வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். மற்றவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 160+ எடுக்க முடியும். கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி. டெய்லி மினிமம் 6 hours ஆச்சும் படிங்க. நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த சிஜியில் நம்ம ஒரு வேளை வாங்குகிறோம் கண்டிப்பாக. ஓகே.